என் இனிய உலக மக்களே, தாய்மார்களே, இதை பார்க்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனம் செய்யப்பட்டு வருகிறது. இது 1-2 ஆண்டு அல்ல, 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆசனம் கண்டினியூஸாக செய்யப்பட்டு வருகிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் யோகாசனம் இந்த மாதிரி வருடக்கணக்கில் செய்வதில்லை. ஏதோ கொஞ்ச நாள் செய்ய அப்படியே போயிடும். இது ஒன்று தான் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எத்தனையோ தொலைக்காட்சிகளில் வருகிறது. அவைகளெல்லாம் பார்க்கின்ற காட்சிகள் பார்த்து சிரித்து மறந்துவிடும். மக்களுக்கு பயன் தரத்தக்கதாக இருக்காது. சிரிக்கலாம், கொஞ்ச நேரம் அதை பார்த்து மகிழலாம். மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதில் யோகாசனம் ஒன்று. நோயில்லாமல் வாழ்வது மிக மிக முக்கியம். அதை தரும் என்ற காரணத்தினால் 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யோகாசனம் அதிலே கலைஞர் நிகழ்ச்சியில் மக்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இவர் அபிஷேக் குமார், என்னுடைய சீடர்கள் முதன்மையானவர். அதிகாலையில் முதல் மாணவராக இங்கே வந்து யோகாசனம் செய்து கொண்டிருப்பார். இவர் செய்துவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லித் தருவார். அவ்வளவு அற்புதமான மனிதர். 4-5 ஆண்டுகளுக்கு மேலாகவே தினம் வந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுப்பார். மற்றவர்கள் செய்யக்கூடிய ஆசனத்தை திருத்துவார். அவருடைய நன்மைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவார். அவ்வளவு. அவர் 18 வயது ஆகிறது. 12th ஸ்டாண்டர்டு படித்து முடித்திருக்கிறார். இவர் அண்ணாநகரில் இருந்து தினமும் எனது பயிற்சியாலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர் மலையாசனம் அதை செய்ய போகிறார். பர்வதாசனம். என் அருமை சீடரே, பத்மாசனத்தை கலைத்து விட்டு நீங்கள் படுங்கள். இங்கே தலை அங்கே தலை வை. இறங்கு கீழே, கொஞ்சம் கீழே இறங்கு. மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. சரியா? பண்ணு. கால் நல்லா உள்ளே இழுத்துக்கோ. உள்ளே எழுந்தோம். இடுப்பை தூக்கு. அப்படி பிடிச்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் காலை உள்ளே இழுத்துக்கோ. முதலில் இப்படியே ஏறி அப்புறம் நான் சொன்னப்புறம் கால் தூக்கு. இந்த மாதிரி பழகி விடணும். பிறகு தான் காலை தூக்கணும். அதில் அட்வான்ஸ் ஆசனம். இப்பொழுது வலது காலை தூக்கு. நல்ல வேலைப்பா தூக்கு. ஒரு கால் தூக்கிய பர்வதாசனம், மலையாசனம். மலை போன்று இருக்கின்ற காரணத்தினால் இது மலையாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்க. அடுத்த கால் தூக்கு. மலையாசனம். இந்த ஆசனத்தினுடைய பலன் என்னவென்று கேட்டால், முதுகிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். மார்பகத்திலே ஹார்ட்டுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும். கழுத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழுத்து வலி, இந்த தொண்டைக்கு வீங்கிறது என்று சொல்வார்கள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தினால் முழுமையாக நீங்கும். மெதுவாக இறக்கு. காலை நீட்டி நன்றாக மூச்சு வாங்கிக்கொள். அப்படியே எழுந்து இந்த பக்கம் தலையை வச்சு அங்கே கால் நீட்டு. இந்த பிற மேட்டை சரி பண்ணு. எந்திரி. இந்த பக்கம் மைய.
மலையாசனம் மெதுவாக செய். மேட்டு வழுகாமல் செய்யணும். காலை உள்ள இழு. கொஞ்சம் நேரம் இருக்கணும். மலையாசனம். எத்தனை உறுப்புகள் வளைக்கப்படுகிறது? முட்டு வளைக்கப்படுகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. மெதுவாக இறக்கு, இறக்கிடு, அப்படியே இறக்கு. நேரே உட்காந்து பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். அனுதினமும் பண்ண செய்வோமையானால் பல்வேறுபட்ட இன்னும் நல்ல பலன்களெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆசனம் மலையாசனம். மலை போன்று இருப்பதால் மலையாசனம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். பர்வதம் என்றாலும் மலைதான். ஆகவே இது போன்ற நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆசனங்களை நாம் செய்வோமே ஆனால் நோய் என்பதே நம்மதை அண்டாது. நினைவாற்றல், நினைத்த காரியத்தை சாதித்தல், இவைகளை போன்ற நல்ல குணங்கள் நமக்கு ஏற்படும். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி பெரியோர் முதல் சிறியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், நோயிற்றோர் அனைவரும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று அவர்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.